தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் படிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். நான் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சகல ஜனங்களே அப்படின்னு சொன்னால் நாம் தான் யாக்கோபு, நாம் தான் இஸ்ரவேல், ஆவிக்குரிய ஜனங்கள். நம்மை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் நான் உங்களை ஏந்தி தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் அப்படி செய்வேன். நிறை வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்னு சொன்னான். அப்படியே இருந்தாலும் அருமையானவர்களே, உலகத்தில் இருக்க எல்லாரும் ஓரளவு தான் நம்ம தாங்க முடியும், ஏந்த முடியும், சுமக்க முடியும், தப்புவிக்க முடியும். ஆனால் நம்முடைய தேவன் தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் முதிர் வயது வரைக்கும், கடைசி வரைக்கும் நம்மை தாங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படியானால் ஒரு 4 காரியம் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எப்படி நம்மை தாங்குகிறார்? முதலாவது வேதம் சொல்கிறது, சோதனை நேரத்திலே நம்மை தாங்குகிறார். 2வது தாவீது சொல்கிறார், என் கால் சறுக்கு சொல்லும்போது கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. 3வதாக அவர் நீதியின் வழக்கத்தினாலே நான் உங்களை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த 3 காரியம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். அப்படியே முதலாவதாக தேவன் எப்படியெல்லாம் நம்மை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இம்மட்டுமாய் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் இனிமேலும் கடைசி வரைக்கும் நம்மை ஆண்டவர் செய்வார். அதான் வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்தது போல நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்படின்னா நம்முடைய தேவன் என்ன எப்படி நம்ம சுமக்கலாம்? தகப்பனை போல. நீங்கள் கிராமத்துலாம் பார்த்துருப்பீங்க, தகப்பன் பிள்ளையை எப்படி சுமப்பாங்க தெரியுமா? தலை மேலே வச்சு சுமப்பாங்க, தோல் மேலே வச்சு சுமப்பாங்க, இடுப்பில் வச்சு சுமப்பாங்க. அதே போல் தான் நம்மளோட தேவன் எப்படிலாம் நம்ம சுமக்க முடியுமோ அப்படிலாம் நம்மை தாங்கி ஏந்து சுமக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படின்னா எப்படி நம்மை தாங்குகிறார் என்றால் வேதம் சொல்லுவது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், சோதனை நேரத்தில் நம்மை தாங்குகிறார். சோதனை நேரத்தில் தாங்கத்தக்கதாக அவர் என்ன பண்ணாரா, நமக்கு போக்கையும் உண்டாக்குறார். தாங்கத்தக்கதாக உதவி செஞ்சு அது போக்கையும் தப்பித்துக்குள்ள போக்கையும் உண்டாக்குறார். சோதனை நேரத்தில் நம்மை தாங்குகிறார். அப்படியே நான் நமக்கு அருமையானவில்லை, சோதனை நமக்கு வரும். உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் சோதனை வரும். 3 விதமான சோதனை பைபிளில் இருக்குது. 1, தேவன் ஒரு மனிதனை சோதித்து அறிவார். 2வதாக பிசாசு தான் சோதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக அவனவன் தன் இச்சையினாலே ஈடுபட்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படும். முதலாவதாக தேவன் சோதித்து அறிவார். ஆபிரகாம், யோபு எல்லாம் சோதித்து அறிஞ்சார். அதே போல சிலர் நம்ம சோதித்து அறிவார். என் மகன் என் மேலே விசுவாசம் வைக்கிறானா, என் மேலே இன்னும் அதை நேசிக்கிறானா, அதனால சோதித்து அறிவார். ஆனால் உண்மையான சோதனைக்காரன் பிசாசு என்று சொல்லப்படுது. 3வதாக அவனவன் தன் இச்சையினாலே ஈடுபட்டு சோதிக்கப்படுகிறான். காட்டில் பொருளை எப்படி பிடிப்பாங்கன்னா, இந்த பூசணிக்காய் அது மேலே ஒரு துவாரம் போடுவாங்க. அதுக்கு அந்த விதைனா ரொம்ப பிடிக்கும். ஓடி அந்த கையை உள்ளே போட்டு விதை எடுத்துரும். ஆனால் விடத்துக்கு மனசு இருக்காது, வெளியே எடுத்துக்கும், அதுக்கு மனசு இருக்காது. உடனே அந்த காற்று வாசலுக்கு பிடிச்சிடுவாங்க. அதே போல் தான் இன்றைக்கு அவனவன் தன் இச்சையினாலே ஈடுபட்டு சோதிக்கப்படுகிறான். அதனால சோதனை ஏன் வருதுன்னா, ஒரு மனுஷனுக்கு இச்சையினாலே சோதனை வருது.
இரண்டாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், அருமையானவர்களே, என் கால் சறுக்குன்னு சொல்லும்போது கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்குவது என்று தாவீது சொல்கிறார். அப்படியானால் அருமையானவர்களே, உலகத்துல நமக்கு ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மால் இந்த உலகத்துல வாழவே முடியாது. நாம் இருப்பது ஆண்டவர் கிருபை தான், நிர்மூலமாக இருப்பது அந்த கிருபை தான். இப்படி எத்தனையோ விதத்தில் தேவன் பலவிதமான கிருபை கொடுக்கிறார். ஆனால் கிருபை என்று சொல்லும்போது அது ஒரு பரிசுத்தாவி, அது ஒரு போர்ஷன். அது எப்படின்னா கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார் சகரியால். அப்படின்னா பரிசுத்தாவி அது ஒரு கிருபை, அது ஒரு ஆவி. அப்படின்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய கிருபையின் ஆவியை கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது எப்படிலாம் நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், எப்படி நம்ம என்ன செஞ்சா ஆண்டவர் கிருபை கொடுப்பார் அது வேற. அதாவது ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறும் அது வேற, தாழ்மையில் கிருபை கிடைக்கும், நல்ல காரியங்கள் யோசித்தா கிருபை கிடைக்கும், கர்த்தருக்கு பயந்தா ஆண்டவர் கிருபை கொடுப்பார் அது வேற காரியம். ஆனால் நான் சொல்ல போகிறது என்னன்னா, யாரெல்லாம் தேவத்தை கிருபை பெற்று என்னெல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சாங்க அதான் நம்ம படிக்க போகிறோம். ஒரு 4-5 காரியம் சொல்லுவது. முதலாவதாக நோவா தேவத்தை கிருபை பெற்றார். எப்படி சொன்னால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் அவனுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சுன்னா, ஒரு பக்கம் அவன் நீதிமானாக வாழ்ந்தான், இன்னொரு பக்கம் அவன் உத்தமனாக வாழ்ந்தான், இன்னொரு பக்கம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான், இன்னொரு பக்கம் அவன் விசுவாச வீரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணான், பேழையை உண்டாக்குனான், கப்பலை உண்டாக்குனான். தன் பணத்தையும் நேரத்தையும் சரீரத்தையும் செலவு பண்ணி என்ன பண்ண பேழையை உண்டாக்கினான். அருமையானவர்களே, நோவாவுக்கு ஏன் ஆண்டவர் கிருபை கொடுத்தாருன்னா, இப்படிலாம் அவன் ஜீவித்தான். அது மாத்திரமல்ல, பெரிய காரியம் என்னன்னா, ஒன்று பேழையை உண்டாக்குனான், இன்னொன்று அவனும் அவன் குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தார். அதுதான் பெரிய விஷயம். அப்படி ஏன் ஆண்டவர் கிருபை கொடுத்தாருன்னா, அவன் பேழைக்குள்ளே போக வேண்டும். ஆமா அருமையானவர்களே, நம்ம கூட ஆண்டவர் ஏன் அவள் கண்களில் நம்ம கிருபை கொடுத்தாருன்னா, இந்த பாதையிலே நம்மை கொண்டு அநேக காரியங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவதாக தாவீது சொல்கிறார், என் கால் சறுக்குன்னு சொல்லும்போது கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் அருமையானவர்களே, யாருக்கெல்லாம் ஆண்டவர் கிருபை கொடுத்தார் என்று படித்தோம். முதலாவதாக நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. இரண்டாவதாக யாருக்கு கிருபை கிடைச்சதுன்னா, வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டான், அவன் குழியிலே கொண்டு போய் போடப்பட்டான். அந்த குழி இருந்தாலும் ஆண்டவருக்கு துதிக்கிற ஒரு ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் காசுக்கு விற்கப்பட்டான். போத்திபா மனைவியிலே போத்திபா வீட்டில் அவனுக்கு நிந்தி கிடைக்கிறது. அது மாத்திரமில்லை, அவனை எகிப்துக்கு போய் பலவிதமான பாடுகள் அவன் கஷ்டம் சகித்து அவன் பெரிய ஒரு சிங்காசனத்தை அவன் கிடைத்தது. அந்த சிங்காசனம் கிடைத்தா கூட தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் என்ன பண்ணான், வரும்போது உதவி செஞ்சான். நீங்கள் எனக்கு தீர்வு செஞ்சீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் சொல்லலாம். இந்த பாதையில் எப்படி அவனால் போக முடிந்தது, இந்த பாதையெல்லாம் எப்படி அவனால் கடந்து போக முடிந்தது சொன்னால், அருமையானவர்களே, தேவன் கொடுத்த கிருபை, அவனுக்கு கொடுத்த கிருபையினால் தான் அவனுக்கு சிங்காசனம் அவனுக்கு கிடைத்தது. யோசிப்பு ஆமா அருமையான, நம்ம கூட ஆண்டோட சிங்காசனம், நம்ம கூட ஆண்டோட கிருபையினால் தான் யோசிப்பு போல தரிசனங்களை பார்க்கலாம், சுப்ரமணியை பார்க்கலாம், வரப்போகிற காரியங்களை நம்ம உலகத்துக்கு சொல்லலாம், ஜனங்களுக்கு சொல்லலாம். அது மாத்திரமில்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். இப்படி பலவிதமான கஷ்டம் வழியாய் நாம் போக முடியும். ஏன்னு சொன்னால் ஆண்டுடைய கிருபை. மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம், மோசேக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். யாத்ரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிருபை கொடுத்தார்னு சொன்னால் ஜனங்களை வழி நடத்தும்படியாக அவனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அந்த கிருபையினால் நம்ம என்ன செஞ்சான், எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களையும் அவன் எகிப்திலே அவன் செய்தான். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, செங்கலை 2ஆக பிளந்தான். எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் அவன் மூலமாக செய்தார். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை. ஜனங்களை நடத்தினான். ஒரு பக்கம் அவன் என்ன பண்ண, ஒரு பக்கம் என்னாச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து, ஜனங்களால எவ்வளோ பிரச்சனைகள், எல்லாரும் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள், அவன் துக்கப்படுத்தினார்கள், விசனப்படுத்தினார் மோசே. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை அப்படின்னா தான் இவ்வளோ ஜனங்களை அவன் நடத்தினான். ஆமாம் அருமையானவர்களே,
தேவன் நமக்கு அந்த கிருபை இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை நடத்தலாம், ஆபீஸை நடத்தலாம், சபையை நடத்தலாம், ஊழியத்தை நடத்தலாம், பெரிய பெரிய காரியங்களை அவன் நமக்கு ஆண்டவருக்காக செய்யலாம். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை. இந்த மோசேக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தபடினால் ஜனங்களை அவன் நடத்தினான். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் சொன்னார், தாவீதுக்கு நான் நிச்சயமான கிருபையை நான் கொடுத்தேன் என்று சொல்கிறேன். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபை என்று ஏசாயா 55 சொல்லிட்டு, அப்படின்னா தாவீதுக்கு நிச்சயமான கிருபை கொடுத்தார். ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்து அந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேல் ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஏன்னா ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபையால் தான் அவன் என்ன பண்ணான், கோலியாத்தை ஜெயிச்சான், சிங்கத்தை ஜெயிச்சான், கரடியை ஜெயிச்சான், பலவிதமான பாடுகள் வழியாக போனான். ஒரு பக்கம் மாமனார் ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் கூட அந்த அதாவது அவனுடைய மகன் அவனுக்கு பிரச்சனை, ஒரு பக்கம் எதிராளி சத்துருக்கள், அம்மோனியர், அசிரியர், அமலேக்கியர், சத்துருக்கள் பிரச்சனை. அவன் போற இடத்துல தான் பிரச்சனை. ஆனாலும் தேவன் அவனோடு இருந்து அவனை காப்பாற்றினார். ஏன் தெரியுமா? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்று சொல்லப்பட்டான். ஆமா அருமையானவர்களே, தாவீதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறான். எல்லாவற்றையும் கடந்து போனான். ஒரு நாள் எல்லாவற்றையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டான் சத்துருக்கள். அவனால தாங்க முடியல. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா அருமையானவர்களே, நமக்குள்ள ஆண்டவர் கிருபை இருந்தால் எந்த சூழ்நிலையும், எந்த கஷ்டத்தில், எந்த பாடுபடியும் சவுல் அவனை துரத்தும் போது அவன் எதுக்கு சண்டை போல அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். பாருங்க, சத்துருக்கள் இல்லாமல் அவன் ஜெயித்தான். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் வாழ்ந்தான். ஏன்னா தேவன் கொடுத்த கிருபை. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அடுத்த கடைசியாக ஆண்டவருக்கு யாருக்கு கிருபை கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, பவுலுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். பவுல் சொல்றாரு, நான் பாடுபட்டேன், கல்ல சகோதரர் வந்து பாடு. அது மாத்திரமில்ல, கப்பலுக்கு சேர்த்துல 3 தடவை கப்பல் சேர்த்துல இரவுலாம் கனி விழிச்சாலும் எத்தனையோ பாடு, அந்நிய ஜனங்களாக பாடு, விமானத்திலும் பசியிலும் இப்படி உபவாசத்திலும் இப்படி கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எவ்வளோ பாடுபட்டாங்க, எவ்வளோ சகிச்சாங்க. ஏன்னா அவர் சொல்ற எல்லாவற்றையும் சகிச்சு சொல்றாரு, எல்லாம் நான் இல்லை, ஆண்டவருடைய கிருபை என்று சொல்றார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டவருடைய கிருபை இருந்தால்தான் இப்படிப்பட்ட பாதையிலே, கஷ்டமான பாதையிலே, உபத்திரமான பாதையில் நம்மால் போக முடியும். இந்த பவுலுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவருக்கு ஏதோ ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டு ஆண்டுகிட்ட 3 தடவை ஜெபம் பண்ணான். ஆண்டு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்றாரு. நான் சுகமாயிடுவேன், உன் சுகமாக்கிட்டு சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். ஆமா அருமையானவர்களே, பவுலுக்கு கூட ஆண்டவருக்கு கிருபை கொடுத்தனால எல்லா கஷ்டங்களையும் சகித்து போனான், எல்லா பாடுகளையும் சகித்து போனான், எல்லா உபத்திர வழியாய் போனான். அது மாத்திரம் இல்லை, ஆண்டோட கிருபை இருந்தபடி அவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஆண்டவர் அறிவின் மேன்மைக்காரன், எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் நான் விட்டு விடுகிறேன், அதை எண்ணிக்கொள்ளுவேன் சொல்றான். ஏன்னா தேவனுடைய கிருபையால் தான் எல்லாவற்றையும் விட்டான், எல்லாவற்றையும் குப்பை என்று நினைச்சான், எல்லாம் நஷ்டம் என்று நினைச்சான். அது மாத்திரம் இல்லை, ஒரு துணிச்சையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். இந்த பவுல் தான் என்ன பார்த்தீங்கன்னா, சபைக்கு உரிய ஆழமான காரியங்கள் சொல்லி வைத்தார். சபையில் மேன்மையான ஒரு சத்தியங்களை இவர்தான் வேதத்தில் சொல்லிக் கொடுத்தார். அப்போஸ்தலர் அதிகாரம், அப்புறமா ரோமர் எழுதின புஸ்தகம், எபிரேயர், கலாத்தியர், இதெல்லாம் எபேசியர், இதெல்லாம் பவுல் எழுதுதான். எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ சத்தியங்களை, சபைக்குள்ள காரியங்கள், வருகை காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலன் பவுல் எழுதி வச்சிருக்கார். ஏன்னா அவருக்கு விசேஷ ஞானம். அதுதான் ஏன்னு சொன்னா, ஆண்டோடைய கிருபை, என் கிருபை உங்களுக்கு போதும். ஆமா அருமையானவர்களே, உங்களை எல்லாரும் ஆண்டோட கிருபை பெற்றதால தேவனுக்காக அவங்க இருந்து பயன்படுத்தப்பட்டது. ஆண்டோட கிருபை பெற்றபடினால் தேவனுக்காக வல்லமையாக கிரியை செய்தார். ஆண்டோட கிருபை வைத்துக் கொண்டு மகிமையான காரியம் செய்தார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டோட கிருபை மாறாதது. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு பெருசோ அதே போல
தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயந்தவர்களுக்கு அவ்வளோ பெரிய கிருபையை அவர் கொடுக்கிறார். நாம் அருமையானவர்களே, அது மாத்திரம் மூன்றாவதாக முதலாவதாக சோதனை நேரத்தில் அவர் கிருபை சோதனை நேரத்தில் தாங்குகிறார். இரண்டாவதாக அவருடைய கிருபை என்று தாங்குகிறது. மூன்றாவதாக என் நீதியின் வளர்க்கத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஆமாம் ஞானங்களே, அவருடைய நீதியின் வளர்க்கலும் நம்மை தாங்கும், நம்முடைய குடும்பத்தை தாங்கும், நம்முடைய சபையை தாங்கும். கடைசி வரைக்கும் அவருடைய கரம் நம்மை இருந்து நம்மோடு இருந்து நம்மை நடத்தி மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும் அவருடைய கரம். ஆமா, பயப்படவே கூடாது. இந்த முழு உலகத்தை நம்முடைய வார்த்தையினாலே தாங்கிக் கொண்டிருக்கிற தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்குவார். கடைசி நிமிஷத்துக்கு தாங்குவார். ஆமா அருமையானவர்களே, நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன், இனிமேலும் அப்படி செய்வேன், முதிர் வயது வரைக்கும் நிறைய வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று அவங்க சொல்லுகிறார். உலகத்தில் எல்லாம் ஓரளவு தாங்க முடியும், ஏந்த முடியும், சுமக்க முடியும். ஆனால் தாயின் வயிற்று தோன்றிய முதல் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மை தாங்குவதோ தேவன் இருக்கிறார். நம்மை தாங்குவதோ தேவன் தகப்பனை போல நம்மை தாங்கி சுமந்து நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். கடைசி ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். தகப்பனை போல ஆண்டவனை தாங்கி எப்படி சுமக்காருன்னா, நான் முதல் ஒரு வருஷம் சொன்னேன், தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகும். இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய 1ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் தான் நம்ம சுமந்து நம்மை தாங்கி ஒரு ஊழியக்காரர். ரொம்ப கஷ்ட வழியாக போனார், ரொம்ப பிரச்சனை வழியாக போனார். ஒரு தரிசனத்தில் நான் சொப்பனத்தில் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே சொப்பனத்தில் ஒரு காரியம் பார்த்தேன், 2 பேர் நடந்து போகிறாங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரம் போகணும், மணல்ல ஒருத்தர் நடந்து போகிறாங்க, என்ன ஆண்டவரே எனக்கு தெரியல. ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் சொல்கிறாங்க, மகனே 2 பேர் நடந்து போகிறாங்க, என்ன தெரியுமா, நீ சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீயே நானும் கரத்தை பிடிச்சி போகிறோம். ஆனால் நீ துக்கப்படும் போது, நீ கஷ்டப்படும் போது, நீ பாடுபடும் போது அந்த ஒருத்தர் போகிறாங்களே, நான் உன்னை தோல் மேலே போட்டு சுமந்து போகிறேன். அதான் அர்த்தம். நான் ஆமா இருக்காங்களே, நான் கஷ்டப்படியாக போகும்போது நம்மள தேவன் நம்ம சுமந்து கொண்டு கடைசி வரைக்கும் போகிற தேவன். நான் தாங்குவேன். என் பிள்ளைகளை, என் மக்களே, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளையே நான் தாங்குவேன், சுமப்பேன், இனிமேலும் அப்படி செய்வேன், கடைசி வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நம்ம தேவன் நல்ல தேவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.